நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார்லாம் அவரை துதிக்கலாமா? காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு, சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார். நம்பின முன் செல்லுவேன், இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போவதில்லை. வனாந்திரமே வாழ்க்கை, ஆனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பினா முன் செல்லுவேன், இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? உபாகம் 29வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழைதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சிகள் பழைதாய் போகவும் இல்லை. இங்கே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசேயை கொண்டு சொல்கிறார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறியும்படிக்கு, அவர் யார் என்பதை அறியும்படிக்கு இந்த 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தினேன். அதில் உங்கள் கால் வீங்கல, உங்கள் செருப்பு பிஞ்சு போல, உங்கள் வஸ்திரம் பழசாய் போல, உங்கள் அப்பம் குறையில, டெய்லி அப்பம் தந்த, டெய்லி தண்ணி தந்தேன்னு சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை இன்று உங்களோடு தான் சொல்லுகிறார். நம்முடைய இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படிப்பட்டவராய் நமக்கு அறியப்பட்டிருக்கிறார், யாரு அவரை நாம் எப்படி அறிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த வனாந்திர 40 ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலங்கள், நம்முடைய இந்த வனாந்திரமான இத்தனை வருஷங்களும் இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். நம்முடைய அன்றாட தேவைகளை, நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் துணை நின்று காத்தாரை. நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாடுகளில், நம்முடைய தேவைகள், ஒவ்வொரு காரியம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் எப்படி தாண்டி வந்தேன், இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணேன்னு நினைக்க தோன்றுகிறா. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களிலும் எப்படி அறியப்பட்டா, அவரை எப்படிப்பட்டவராய் அறிந்து கொண்டீர்கள். நம்பிக்கையோடு முன் செல்லுங்கள். அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் யார் என்பதை அறிஞ்சிட்டீங்களா? இந்த வனாந்திர வாழ்க்கையில அறிஞ்சிட்டீங்கன்னா போதும். அறிஞ்சி அவரை துதிக்க தொடங்கி விட்டனால் கர்த்தர் உங்கள் வனாந்திரம் ஜெயிப்பாக மாறுவார், அதுக்கு நிச்சயம் மாற்றுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூட ஆக்கூடி நன்றியப்பா. இந்த நாளின் காலை முதல் எம்முடைய தயவுள்ள உங்கள் கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றியப்பா. இப்பொழுது அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்திலே தகிரமப்பா. அவருடைய வனாந்திர வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் துணை நின்றீங்களேப்பா. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பலவீனங்களையும் தாண்டி போக பண்ணினீங்களேப்பா. என் தேவன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வல்லவராய், நல்லவர், வைத்தியராய், அப்பா எல்லாம் உடையவராய் நீ இருந்தீங்களேப்பா. அப்பா துணையாளராய், தகப்பனாய், தாயாய், தந்தையாய் இருந்தீங்களேப்பா. தோழி சுமந்தீங்களே. நன்றியப்பா. அப்பாமை துதிக்கிறோம். இன்னும் உடைய பிள்ளைகளை தாங்குவேன், சுமப்பேன் என்று சொன்னீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தந்தையாய், நேசராய், தாயாய், துணையாளராய் இருந்து கரம் பிடித்து நடத்துக்கோங்கப்பா. கரம் விட்டு விடாதுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தாழ்த்தி தருங்க. திரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.